லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்க திரைப்படம் தான் கூலி. கூலி படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்துக்கு டீசர், கிளிம்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டண்ட்டும் கிடையாது. நேரடியா ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறோம். அதை தாண்டி அப்பப்போ 2, 3 போஸ்டர் வரும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கிளிம்ஸ் காட்டுறது, இந்த மாதிரி கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தீவிரமாகவே சொல்லிட்டாரு. எதனால் அப்படின்னா, போன டைம் லியோ படங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான படத்துக்கு இந்த மாதிரி கிளிம்ஸா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வீடியோவா இருக்கட்டும், மாதிரி போட்டதுனால எக்கச்சக்க ஃபேன் தியரி அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டீகோட் பண்றீங்க. பாதி கதையை வந்து அதுக்கு படம் வரதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால இந்த டைம் நான் நிறைய விஷயங்கள் காட்ட போறது கிடையாது, ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்றது ரொம்ப திடமா சொல்லிட்டாரு. அண்ட் அந்த வகையில் இந்த டைமும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்களான்னு கேட்டா நிறைய இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப மறைமுகமா அங்கங்கன்னு இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்ம இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதில் நான் நோட் பண்ண சில விஷயங்களை இப்போ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வகையில் இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. சத்யராஜ் அண்ட் ரஜினி இந்த காம்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேருது. அப்படின்னும் போது நம்ம யூஸ்வலாகவே சத்யராஜ் அண்ட் ரஜினி சேர்ந்தாங்க அப்படின்னாலே ஆப்போசிட்டாக இருப்பாங்க, வில்லன்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் ரொம்ப நண்பர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. யூஸ்வலாகவே நம்ம இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்த விக்ரம் திரைப்படத்தை இது கூட கொஞ்சம் லைட்டாக கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் த படத்தில் வந்து ரஜினி அவர்களுக்கு கேரக்டர் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் போக போக தான் படம் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஜினி அவர்களோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா கிடைக்குது. எதனால் அப்படின்னா, இல்லை சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் அவர்களை வச்சு தான் படம் ஆரம்பிக்கிற மாதிரி தருது இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது. குறிப்பாக சத்யராஜ் வந்து ஏதோ சம் கைண்ட் ஆஃப் கிளீனிங் ஒர்க்கை அவர் பண்ணுறாரு. கிளீனிங் இந்த சென்ஸ் இந்த துடைக்கிற அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு ஆட்களை எலிமினேட் பண்ணிட்டு அதை கொலை பண்ணிட்டு அதை மறைக்கிற வேலைலாம் சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் ஈடுபடுற மாதிரி தெரியுது. அண்ட் அப்பதான் சத்யராஜ் வந்து ஸ்ருதி ஹாசன் சொல்றாங்க, என்னன்னா இது மாதிரி எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த ஃப்ரெண்டை வந்து ஹைபர்னேஷன்ல வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டி க்ளூ கொடுக்குறாங்க. ஸோ இதில் வச்சு நம்ம பார்க்கும்போது மேபி லைக் ஒரு வேளை விக்ரம்ல இருக்கிற மாதிரி ஹீரோட இன்ட்ரடக்ஷன் இமீடியட்டா வராது, கொஞ்சம் லேட்டரா வருமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் எழுது. அண்ட் இதில் மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்கிறது உபேந்திரா அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆறா உள்ள ஒரு ஆள் தான். இப்போ ஸ்ருதி ஹாசன் இந்த ஆடியோ லான்ச்லையுமே சொல்லியிருக்காரு, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம இதுலையுமே தெரியுது. அவர் அந்த ஒரு ஷிப்பிங் யார்டை பேஸ் பண்ண ஒரு கதையாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா இல்லை அந்த விசாகப்பட்டினம் அந்த சைடில் இருக்கிற ஷிப்பிங் யார்டு மாதிரி தான் தெரியுது. அந்த ஷிப்பிங் யார்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் தான் உபேந்திரா. அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் டீமை வந்து வச்சிருக்கிறார். அந்த டீமை வந்து அவர் லீட் பண்ணி கொண்டு போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம். அந்த கூலி தொழிலாளிகள்கிட்ட ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது அதுதான் நமக்கு தெரியுது. கையில் ஒரு ஹூக் வச்சிருக்காரு. அந்த ஹூக் வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எதனால் அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல எட்ரா குக்கி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த கொக்கி ஆர் அந்த ஹூக்குக்கு மேபி லைக் ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்றது எதை வச்சு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த படத்தோடைய ஆடியோ, அந்த படத்தில் கொக்கி அப்படின்றதுக்குன்னு தனி சவுண்ட் ட்ராக்கே இருக்குது. அது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அந்த கொக்கி ஆர் இந்த ஹூக் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமோ அப்படின்ற ஒரு இது தெரியுது. மேபி லைக் அது வந்து அவருடைய ஐகானிக் வெப்பனாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. யாருன்னா ரஜினி அவர்களுடைய ஐகானிக் வெப்பனாக, ஐ மீன் லைக் அவரோட ஹேண்டியான வெப்பனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இதில் தெரியுது. உபேந்திராக்கு அடுத்தபடியாக நாகார்ஜுனா இந்த படத்தோடைய அல்டிமேட் வில்லன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து எந்த ஒரு யூனிவர்ஸாவோ அதுக்கு செகண்ட் பார்ட்டோ கிடையாது அப்படின்றதுனால நாகார்ஜுனா இஸ் தி அல்டிமேட் வில்லன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அண்ட் ஷௌபின் சாகர் நாகார்ஜுனாவோட செகண்ட் ஃபிடலாக வர்ற மாதிரி இதில் தெரியுது. ஷௌபின் சாகர் வந்து அந்த ஷிப்பிங் யார்டை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு வில்லனாக நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் அவரை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற வில்லன் தான் நாகார்ஜுனா அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இதில் ஆமீர் கானோட ரோல் வந்து கொஞ்சம் நோட்டபுளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் கொஞ்சம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. எக்ஸப்ட் ஃபார் நாகார்ஜுனா அண்ட் ஆமீர் கான், மற்ற யாருமே பெரிய லெவலில் கன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. லோகேஷ் கனகராஜ் படங்கள் அப்படின்னாலே கன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பெரிய லெவலில் கன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. நிறையா டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ் இருக்கும். கேட்லிங் கன் வரும், திடீர்னு பார்த்தா ஒரு கேனன் எடுத்து வருவார், அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கன்ஸும் ட்ரெய்லரில் இருக்கிற மாதிரி தெரில. அண்ட் அதுக்கு மேலே ஒரு பெரிய லெவலில் ஃபினிஷிங் டச்சாக பெரிய கன்ஸ் கொடுப்பார் அப்படின்ற ஒரு யோசனையும் வந்த மாதிரி தெரில. எதனால்னா அந்த ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அந்த மெயின் ஸ்ட்ரீமான விஷயத்தை லோகேஷ் என்றைக்குமே பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதில் நிறையா நைஃப் ஃபைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஹூக்ஸ் வச்சு போடுற ஃபைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இதில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுது.
நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரோல் படத்துடைய ஹீரோ. ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ரஜினிகாந்த் இந்த ட்ரெய்லரில் வந்து அவர் கன் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஷாட்டுமே காட்டல. அண்ட் இந்த இது ஒருவேளை 1981 ரிலீஸ் ஆன தீ படத்தில் இருந்து வர ரெஃபரன்ஸ் 1-2 இருக்கிற மாதிரி தெரியுது. அதுலேயுமே அவர் இந்த மாதிரி ஒரு ஷிப்பிங் யார்டில் ஒரு கூலி தொழிலாளியாக தான் இருப்பார். மேபி லைக் அந்த ஒரு ரெஃபரன்ஸும் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அண்ட் சத்யராஜுமே இந்த இதில் ஒரு டைலாக் சொல்கிறார், 30 வருஷத்துக்கு மேலே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹைபர்னேஷனில் இருக்கிறான், அவனெல்லாம் உள்ள இறக்குனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆச்சு தீ படம் ரிலீஸ் ஆகி. மேபி ஒருவேளை அதுலேருந்து ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி தருது. குறிப்பாக அதில் ஒரு சீனில் வந்து பழைய ரஜினி அவர்களுடைய நெகட்டிவ் சீன் மட்டும் அப்படி வந்துட்டு போகுது. அது ஒரு குட்டி மேபி லைக் ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி தான் இருக்கும். மேபி லைக் அது இருந்து ஒரு பெரிய ஸ்பின் ஆஃப் வர்ற மாதிரியான கதை கிடையாது அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ இந்த இதில் ஒரு 4 பேர் நம்ம இதில் முக்கியமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குட் சைட் ஆஃப் த மூவியில் இருக்கிறது உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் அண்ட் ரஜினி. இந்த 4 பேர் தான் ஒரு குட் சைடில் இருக்கிறாங்க. அண்ட் ஷோபின் சாகர் அண்ட் நாகார்ஜுனா 2 பேருமே வில்லன்ஸாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இதில் இருக்குது. அண்ட் இதில் உபேந்திரா வந்து அஃப்கோர்ஸ் தனியாக அவர் அந்த ஷிப்பிங் யார்ட்லேயோ அந்த ஹார்பரில் இருக்கிற ஒரு பிரச்சனையை உபேந்திரா தனியாக ஒரு ட்ராக்ல போராடிட்டு இருக்கும்போது அதுக்கு பேரலாக சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் தனியாக போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக இல்லை ஒரு முக்கியமான ஒரு டைலாக் வருது. என்ன அப்படின்னா, பூமியில் அந்த ஒரு ஆள் வந்து பூமியில் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வருது. அண்ட் அந்த டைமில் தான் சத்யராஜ் வந்து சம்திங் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை ஒருத்தரோட நரம்பில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியும் அவர் சில மிஷினரியை ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ஒருவேளை அவர் தான் அந்த மக்களை எலிமினேட் பண்ணிட்டு உலகத்தில் அவர் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறக்கூடிய ஒரு ஆள் தான் சத்யராஜோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் ஸ்ருதி ஹாசனோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வருது. எதனாலனா ஸ்ருதி ஹாசன் இதில் நிறைய இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் பாடிஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுற சீன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஷிப்பிங் யார்டில் நடக்கிற அநீதியை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு டுவோவா இந்த சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய கேப்புக்கு அப்புறம் ரஜினிகாந்த் மறுபடியும் தன்னோட நண்பர் சத்யராஜை பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி தெரியுது. நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோட சத்யராஜ் வந்து நான் ரஜினி அவர்களை கன்ஃபரன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ருதி ஹாசன் வந்து ரஜினி அவர்கள்ட்ட ஒரு டைம் கன்ஃபரன்ட் பண்ணுறாரு, அவர் உங்களுக்கு வெறும் நண்பர் தான், ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ அந்த இடத்துல சத்யராஜ் அப்போ ஏதோ ஒரு ட்ரபிளில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் இதில் பார்க்க முடியுது. அண்ட் கடைசியாக இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்ச் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட்லேருந்தே டீசர்லேருந்து இந்த வாட்ச் அப்படின்றது நிறையா இடத்துல முக்கியமான எலமெண்ட்டாகவே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் ட்ரெய்லர்லையுமே இந்த வாட்ச் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதுவும் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் கிமிக்ஸ் உள்ள ஒரு வாட்ச் மாதிரி தான் தெரியுது. அந்த வாட்சோடைய மேலே உள்ள டயல் மட்டும் தனியாக ஸ்பின் பண்ணுற மாதிரியான ஒரு வாட்சாக தான் தெரியுது. அது 2 இடத்துல நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஒன்று ஷோபின் சாகரோட கையில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆமீர் கான் கையில் இருக்குது. ஸோ அந்த வாட்சை சுற்றி எதுவும் மேஜிக் இருக்குதா, இல்லை அது சுற்றி எதுவும் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டோ அதை சுற்றி ஒரு மேஜிக் எலமெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரெய்லரில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது. இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கூலி படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.